அங்கமெல்லாம் கண் படைச்சி ஆயிரமா பேர் படைச்சி வாரா பாருங்கம்மா அவ யாரு மாரியம்மா. கண்ணபுரத்தா அவ என்ன படைச்சி இந்த மாதிரி விளம்பர நாடகங்களை குறிச்சுதான் செய்யணும். இதுலயும் ஒரு சில உதவிகளை அவங்க செய்ய வேண்டிய காரணமா இருக்கிறதுனால அந்த ராஷ்டிரிய போக்குவரத்து மகளிர் கொடுக்க தனி பெண்கள் கொடுப்பாங்க. அதே மாதிரி திருமண கொடுக்கறது கொடுப்பாங்க. இதெல்லாம் ஜெயபிரகாசம் வாழ வேண்டிய ஏற்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு ஏற்பாடு கொடுப்பாங்க. இந்த மாதிரி அது அவங்க ஒரு நிகழ்ச்சி இந்த ஏன்னா முதல் கூட்டி நம்ம அந்த இதுல ஏற்பாடு பண்ணிட்டோம்னா அது எல்லாமே அழைப்புதல பேர் வந்து அந்த மாதிரி பார்க்கலாம். ஆமா போன தடவை ஒரு 2 மாசம் நோட் எடுத்துட்டு அழுங்க வாங்க எல்லாம் வாங்க. முதல் நாள் வந்து நோம்பி சாப்பிட்றது ஒரு நாள், 2வது நாள் கிராம சாந்தி வாஸ்து சாந்தி, 3வது நாள் கம்போ, 4வது நாள் கும்போ, 5வது நாள் வந்து சரசகிராம அர்ச்சனை, 6வது நாள் மந்திரத்துக்கு பொன் கொடுக்கிறது, 7வது நாள் கீர்த்தத்துக்கு போறது, 8வது நாள் கும்போடு, 9வது நாள் மாமனத்து முளப்பாறை திருக்கையாளம், 10வது நாள் அம்மன் திருத்தி விழா, 11வது நாள் மகாபுரம் சேரும். அந்த அம்மன் திருத்தி விழா போறதுக்கு 4 வேலை. இப்படி இந்த 10 நாள் நிகழ்ச்சிகள் இருக்குதுன்னா ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிறது நாள் அப்ப வந்து அவங்க போட்டு பாக்குறது. அதே மாதிரி ஏசு போடுறத சார்ந்து தாராளம் அதனால எல்லையம்மா கோலியனூர் எல்லையில கூத்தாடும் மாரியம்மா, கொல்லங்கோட்டை மாரியம்மா, கொங்கு நாட்டு கோணியம்மா, காரைக்குடி வாழுகின்ற கொப்புடைய மாரியம்மா, கொல்லூர் மூகாம்பா, கொடுங்கலூர் பகவதியம்மா, கோலாலம்பூர் வாழுகின்ற மகாமாரி தேவியம்மா. இவையெல்லாமும் யாருங்கம்மா? நம்ம கண்ணபுர மாரியம்மா. அம்மனுக்கு எத்தனையோ பேரு வச்சு கூப்பிடுவோம் பாருங்கம்மா. பட்டு சேலை கட்டிக்கிட்டு வட்ட நீலா பொட்டுமிட்டு வாரா பாருங்கம்மா அவ யாரு மாரியம்மா. சமயபுரத்தா அவ சக்தி படைச்சா, கண்ணழகு மின்னி வர கண்ணபுர மேட விட்டு வாரா மாரியம்மா. இப்ப வாரா ஊர்வலம்மா. அங்கமெல்லாம் கண் படைச்சி ஆயிரமா பேர் படைச்சி வாரா பாருங்கம்மா அவ யாரு மாரியம்மா. அஞ்சுதலனாக முன்பு கொஞ்சி விளையாடுதம்மா காண வாருங்கம்மா அது யாரு மாரியம்மா. காளிபுரத்தா அவ சூலக்கரத்தா, சக்கரையில் பொங்க வைக்க அக்கறையா நெந்துக்கிட்டு கூடி வாருங்கம்மா அவ கோயில் சேருங்கம்மா. அங்கமெல்லாம் கண் படைச்சி ஆகிரமா பேர் படைச்சி வாரா பாருங்கம்மா அவ யாரு மாரியம்மா. அன்னூரு கங்காளம்மா, அவிநாசி காளியம்மா, ஆம்பூரில் கோயில் கொண்ட காளிகம்பா தேவியம்மா, அஞ்சியூரு முத்தாரம்மா, அருப்புக்கோட்டை மாரியம்மா, ராமாத்தூர் ஆளுகின்ற வட்டப்பாறை வெற்றியம்மா, அலக்காவூர் வச்சையம்மா, அசலம்பட்டி மாரியம்மா, அரணியில் வாழும் எங்கள் முத்து மாரி தேவியம்மா, அம்பத்தூர் வைணவியம்மா, அம்மாப்பேட்டை பட்டறையம்மா, ஆலந்தூரில் மேலெழுந்து ஆடுகின்ற காளியம்மா, மலையனூரு கங்காளம்மா, மருவத்தூர் பங்காரம்மா, மாங்காட்டில் கோயில் கொண்ட காமாட்சி தேவி, புத்தூர் மாரியம்மா,
உள்ளூர் அப்பச்சி கவுண்டர் மக தங்கவேல் கவுண்டர் பூங்கோடி சென்னாடி மாரியம்மன் கோயில் திருப்பணிக்கா பல்லவளத்தில் நம்ம கோவில் கட்டிட நிதியாக நம்ம சண்முகம் பார்பர் ஷாப் சலூன் சண்முகம் வந்து 25,000. சிதம்பரத்து செல்லியம்மா சேலம் கோட்டை மாரியம்மா சிவலப்பேரி ஆளுகின்ற துர்க்கையம்மன் தேவியம்மா சிவகங்கை மாரியம்மா சங்கன்னூறு பகவதி அம்மா சேத்தியா கோப்பு வாழும் எங்கள் தீப்பாய்ந்த நாச்சியம்மா செங்கற்பட்டு மாரியம்மா சக்தி மூத்தம் தேவியம்மா தோத்தானி கரை வாழும் பகவதி தேவியம்மா பரதேசம் வாழுகிறார் சமயபுரம் மாரியம்மா அன்னைக்கு ஆலயமோ கோடி கட்டி வாருங்கம்மா நம்ம ஆத்தா காவலம்மா குங்குமத்தில் கோட்டை கட்டி தங்க மூடி சுடிக்கிட்டு ஆளும் மாரியம்மா அவ கோலம் பாருங்கம்மா கண்ணபுரத்தா அவ கண்ணதோரப்பா அண்ணன் ரங்கன் தந்தனுப்பும் மண்ணை விட்டு சீதனத்தை ஏற்கும் மாரியம்மா உரை கேட்பா பாருங்கம்மா அங்கமெல்லாம் கண் படைச்சி 1000 பேர் படைச்சி வாரா பாருங்கம்மா அவ யாரு மாரியம்மா அக்கினிய எந்திக்கிட்டு அலகிட்டு ஆடிக்கிட்டு கோயில் வாருங்கம்மா உங்க கோரிக்கை கூறுங்கம்மா சமயபுரத்தா அவ அபயமளிப்பா அங்கம்பட புழுதியில் சந்நிதியை சுத்தி வந்து தாயே பாருங்கம்மா உங்க தேவை தீருமம்மா படுகப்பட்டி காளியம்மா வேற்காட்டில் விற்றிருக்கும் கருமாரி தேவியம்மா கொருக்குப்பேட்டை நாகாத்தம்மா கொண்டிதோப்பு மாரியம்மா ஆனைமலை வாழுகின்ற மாசாணி தேவியம்மா கருப்பூரு காளியம்மா கஞ்சனூரு துர்க்கையம்மா காளகஸ்தி வாழுகின்ற ஞானாம்மா தேவியம்மா திருப்பூரு மாரியம்மா திருப்பாச்சி உமையாம்பா ஸ்ரீரங்கப்பட்டணத்து நிமிஷாம்பா தேவியம்மா குத்தாலம் சக்தியம்மா குலசையிலே முத்தாரம்மா காபடியில் ஆளுகின்ற பச்சையம்மன் தேவியம்மா பரமக்குடி முத்தாலம்மா பன்னூருட்டி எங்காளம்மா ஆனைக்காவில் வாழுகின்ற அகிலாண்டேஸ்வரியம்மா